யுஜிசி புதிய விதிகளை தொடர்ந்து ஒன்றிய அரசை கண்டித்து திமுக நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்று தெரிவித்திருக்கிறது. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் யுஜிசியின் புதிய விதிகளுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. யுஜிசியின் புதிய விதிகளுக்கு எதிராக திமுக மாணவர் அணி சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புச்செல்வன், யுஜிசி புதிய விதிகளை தொடர்ந்து ஒன்றிய அரசை கண்டித்து திமுக நாளை ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த இடத்தில், என்ன நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்கப்படும்? விவரங்கள் என்ன? கல்வி உரிமையை பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசின் பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய வரைவு விதிமுறைகளை கண்டித்து ஜனவரி 10 மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக நாளை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுகவின் மாணவர் அணியினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருமான எழிலரசன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதில் குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய கல்வி உரிமையும் கூட மாநில உரிமையும் பறிப்பதற்கு ஒன்றியத்தில் ஆட்சி செய்யக்கூடிய RSS பாஜக பாசிச அரசு தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது என்றும், தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் எளிய மக்களுடைய கல்விகளை கபலீகரம் செய்யக்கூடிய சமூக நீதியை பறிப்பதற்கு செய்த முயற்சிகளை எல்லாம் தமிழ்நாடு தொடர்ந்து எதிர்த்துக் கொண்டிருக்கிறது. எனவே எப்படியாலும் அதை தமிழ்நாட்டில் கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை தடுக்க தனது அனைத்து அதிகாரங்களையும் வழிகளையும் பயன்படுத்தி ஒன்றிய அரசான பாஜக முயற்சித்து வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அண்மையில் கூட பல்கலைக்கழக மானியக்குழு வெளியிட்டிருக்கக்கூடிய வரைவு விதிமுறைகள் ஒன்றிய பாஜக அரசினுடைய கேடான நோக்கத்தை தெளிவாக எடுத்து காட்டுவதாகவும், பல்கலைக்கழகத்தின் தனித்தன்மையை தன்னாட்சியை ஒழித்து அனைத்து பல்கலைக்கழக மானியக்குழுவின் பெயரால் ஆளுநரின் பெயரால் ஒன்றிய அரசை அபகரிக்கும் திட்டமாக பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கும் வரைவு நடைமுறையாகும். இது மிகப்பெரிய ஒரு செயலாக இருப்பதாகவும், தரப்படுத்தல் என்பது போன்ற மாயஜால வார்த்தைகளை பயன்படுத்தி தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்கள் மீது அதை திணிப்பதற்கான பல்வேறு வகையான அதிகார வரம்பு மீறல்களை தொடர்ந்து செய்து வருகிறது. எனவேதான் மொத்த வெளிப்பாடாக பல்கலைக்கழக மானிய குழுவின் வரைவு அறிக்கை அதனை மாணவர் இயக்கங்கள் கூட்டமைப்பு முற்றாக நிராகரிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நடவடிக்கையாகத்தான் மாவட்ட அரசின் கருத்தரங்களையும் போராட்டங்களையும் கையெழுத்து இயக்கங்களை நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும், மாணவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு கல்வித்துறை மீது நடத்தி வரும் தாக்குதலை வெகு மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய வகையிலும் அனைத்து வகையான பிரச்சாரங்கள் ஈடுபடும் என முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் மாணவருடைய எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய வகையில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் மாணவர்களிடம் இதை ஆபத்தை எடுத்துரைக்கக்கூடிய வகையில் தான் வருகிற 10 சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாணவர் கூட்டமைப்பு மூலமாக நடத்தப்படும் என சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாணவர்களின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் இதற்கான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஆகவே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாணவர் அணி, இந்திய மாணவர் சங்கம், திராவிட மாணவர் கழகம், தமிழ்நாடு மாணவர் முன்னணி என பல்வேறு மாணவ அமைப்பினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.